ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி சட்டியில் டொமேட்டோ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏன் சட்டி வச்சுருக்கேன்னு கேட்குறீங்களா? இந்த கேஸ் பிரச்சனைனால கேஸ் சேவிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி சில விஷயம் பண்ணி நம்ம கேஸை சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த மாதிரி சட்டியில் ஒன்ஸ் நம்ம ஹீட் ஆகிட்டோன்னா நல்லா குக் பண்ணிவிட்டு இறக்கி வச்சா கூட அதனுடைய இது கொதிச்சிட்டே இருக்கிறதால ஃபுட்டு நல்லா சீக்கிரம் குக் ஆகிடும். கேஸும் நம்மளுக்கு சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒன்ஸ் ஹீட் ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹீட்லேயே சீக்கிரம் நம்ம என்ன சமைக்கிறோமோ அது குக் ஆகி வந்துடும். நீங்களும் இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வச்சு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடுகெல்லாம் பொரிஞ்சு கருவேப்பிலை போட்டுடுறேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியனை 4 ஆனியனை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கணும். ஆஸ் யூஷுவல் வதக்கிறதுக்கு தேவையான மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினோடனே எல்லாம் ஒன்று சேர வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினோடனே ஏற்கனவே சொன்னேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா அதுக்குள்ளே வதக்குறேன். நல்லா வதங்கி வரணும். எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். ஆனியன் வதங்கினோடனே டொமேட்டோவும் அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா டொமேட்டோவும் நல்லா வதங்கி வரணும். ரொம்ப பொடி பொடியாகவும் கட் பண்ண வேணாம், மீடியம் சைஸில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கி வரணும். 5-6 பூண்டு பல்லை தட்டி உள்ளே சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை கீரி உள்ளே சேர்க்கணும். நான் இதில் சேர்க்கல, நீங்கள் சேர்த்துக்குங்க. வெயிலுக்கு காரம் ஜாஸ்தி வேணான்ட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். குழம்பு மிளகாய் பொடியே 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த ஹீட்லேயே நல்லா பாயில் ஆகும். ஒன்ஸ் ஹீட் ஆகிட்டா எப்படி கொதி வருது பாருங்கள். நான் இது கூடவே கீரையை சாப்பிடாத பசங்களுக்கு கொஞ்சம் பாலக்கீரையை கட் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் எது கூட நான் சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா பசங்க சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.